வானவில் டிவிக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பேன். சூர்யா சார் பண்றதா இருந்த டைம்லயே நான் வந்து கமிட் பண்ணியிருந்தாங்க. நான் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி ஷூட் இப்போ போகிறன்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தோம். சிபிஎஃப்சியில் சொல்றாங்க இந்த சீன் வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம திருப்பி ரீஒர்க் பண்ணாலுமே அதே தான் நம்ம பண்ண போறோம். இப்போ ஒரு வேர்டு சொல்றீங்க, இந்த வேர்டை நீங்க மியூட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா சுதான் மேம் பொறுத்த வரைக்கும் ஷி வில் பி லைக் ரன்னிங் அரவுண்ட், அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க. இது அடுத்த என்ன அடுத்த என்ன அடுத்த என்ன ஓடிட்டே இருப்பாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினி ஸ்பாட். உங்களில் நான் விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பராசக்தி படத்துல நடிச்ச ஆக்டர் விக்கி வரன் தான். சோ வாங்க அவரை சந்திச்சு பராசக்தி பட அனுபவங்களையும் பல விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். சோ விக்கி வரன், அந்த பேரு என்னங்க பேரு அப்படின்ற மாதிரி இருக்கு. விக்கி என்னோட பேர் ஆக்சுவலா விக்னேஸ்வரன். ஆனா எல்லாரும் விக்கி விக்கின்னு கூப்பிடுறதுனால அது நம்ம சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமேலு ஏதாவது யூனிக்கா இருக்கணும் அப்படின்றதுனால சரி விக்கின்னு கூப்பிட்டுட்டோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது. அந்த வரன்றது வந்து என்னோட நம்ம எல்லாருமே வந்து இமெயில் ஐடி நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஸ்டூபிட் ரீசன் இருக்கும் அது பின்னாடி. அந்த மாதிரி என்னோட இமெயில் ஐடி கிரியேட் பண்றதுக்காக அந்த லாஸ்ட் நேம் கேட்டுச்சு. அப்போ அதை விக்கி வரன் வச்சேன். அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு டேரக்டர் வந்து ஒரு படத்துக்காக என்னோட டைட்டில் கார்டில் என்ன பேர் வரும்னு கேட்டாங்க. அப்போ அவரே சொல்லிட்டாரு, ஏன்பா இது நல்லா தான் இருக்கே வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணாரு. ஓகே. சோ உங்க வாய்ஸ் கேட்கும்போது நீங்க ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலா? எஸ் 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 கண்டிப்பா. என்ன படம்லாம் நான் பண்ணி? நிறைய பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு நான் டப்பிங் கார்டு எடுத்து. ஸோ நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய ஹீரோஸ்க்கு ட்ராக் பேசியிருக்கேன், நிறையா வெப் சீரிஸ் படங்கள், இங்கிலீஷ் படங்கள், தெலுங்கு, தமிழ் நிறைய பேசியிருக்கேன். ஓகே. தமிழ் ஹீரோ யாருக்கான பேசிருக்கீங்களா? ஹீரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் பேசுனது படத்துல வராது. பட் அவங்க நடிச்சதுக்கு அப்புறமேலு இந்த எடிட்டிங் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்றதுக்காக ஒரு ரஃப் ட்ராக் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராக்னு பார்த்தீங்கன்னா நான் சூர்யா சார், கார்த்தி சார், சிம்பு, விஷால் சார், தனுஷ் சார் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பேசியிருக்கேன். மிமிக்ரில பண்ணுவீங்களா அப்போ? மிமிக்ரியா பண்ண மாட்டேன். லைக் நான் என் வாய்ஸ் தான் பேசுவேன் மோஸ்ட்லி. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு லைட்டா மேட்ச் பண்ண பார்ப்பேன். ரொம்ப எக்ஸாக்டா அப்படி மிமிக்ரி பண்ணணுன்ற மாதிரி பண்ண மாட்டேன். ஒரு மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸா நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணுவோம். மேட்ச் பண்ணுவீங்க. ஆமா, சோ லைட்டா. யார் ஒரு வாய்ஸ் யாராச்சும் பேசுங்க. யாரோட மேட்சா இருக்கும் உங்க வாய்ஸ் கேட்டா? என்னோட வாய்ஸ் ஆக்சுவலா மேட்சா இருக்கணும்னா எனக்கு நல்லா வருதுன்னா விஜய் சாரோட வாய்ஸ் கொஞ்சம் வரும். என்னம்மா நல்லா இருக்கீங்களா? வானவில் டிவிக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பேன். பரவாயில்ல, ரிலீஸ் ஆகும், பாத்துக்கலாம். ஓகே. வாவ், நைஸ். வேற ஹீரோ? வேற ஹீரோஸ்னா அதான் நான் மோஸ்ட்லி மிமிக்ரிக்கு பண்ண மாட்டேன். மேட்ச் பண்ணுவேன் நீங்கல்ல, அத வச்சு. அது நீங்க வந்து டப்பிங் பண்ணும்போது கேட்கும்போது இப்போ விஷால் சார்க்குலாம் பேசும்போது சில சீக்வன்ஸ் எல்லாம் ரிலேட் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு சவுண்ட் மிக்சிங் பண்ணவங்களே சொன்னாங்க. பட் நான் வந்து அவங்கள மிமிக் பண்ணணும்னு பண்ண மாட்டேன். பட் என் வாய்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்தி சார் பாத்தீங்கன்னா அவரோட ரெண்டரிங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். பேசும்போது படபடன்னு பேசுவாரு. நானும் நார்மலா பேசுறதும் கொஞ்சம் படபடன்னு தான் பேசுவேன். அதனால அவருக்கு பேசும்போது நிறைய பேர் நல்லா அவருக்கு கண்ண மூடிட்டு கேட்டா அவர் பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கிடையாது. வாய்ஸ் ஆர்டிஸ்ட்ல கொஞ்சம் அப்படியே வேரியேஷன்ஸ் வந்து காட்டுவீங்க. ஓகே. சோ பராசக்தியில உங்க ரோல் அண்ட் ரெஸ்பான்ஸ் அத பத்தி சொல்லுங்க. பராசக்தியில நான் பண்ண ரோல் இட்ஸ் a வெரி ஸ்மால் ரோல். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஹிஸ்டரி. ஏன்னா சூர்யா சார் பண்றதா இருந்த டைம்லயே நான் வந்து கமிட் பண்ணியிருந்தாங்க. நான் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி ஷூட் இப்போ போகிறன்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தோம். அப்போ நான் பண்றதா அந்த ரோலே வந்து வேற ஒரு ரோல். இப்போ அந்த படத்துல பாக்குற படத்துல வந்து நீங்க அந்த ரோல்ஸ் இருக்காது. பிகாஸ் ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிடுறாங்க எஸ்கே சார் வந்ததுக்கு அப்புறம். ஸோ அந்த டைம்ல நான் ஒரு ரோல் கமிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் முடியெல்லாம் வளர்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி சூர்யா சார் பண்ணலன்னு சொல்லி அது மாறும்போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 2 இயர்ஸ் ஜேர்னி நான் ஒரு டிராவல் பண்ணது. ஆனா அந்த 2 வருஷத்தோட ஜேர்னி பாத்தீங்கன்னா 2 நாள் ஷூட்ல தான் வந்து வந்துச்சு. ஸோ படத்துல இப்போ நீங்க செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம ரவி சார் வந்து ஒரு ஒரு இடத்துல வேற ஊர் ஆட்கள் எனக்கு வேணும், இவங்களை வந்து தமிழ் ஆட்களை வச்சு, அதாவது தமிழ் போலீஸை வச்சு நல்லா கட்டுப்படுத்த முடியல, எனக்கு வெளியூர் போலீஸ் வேணும்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஒரு டீமோட ஸ்பெஷல் டாஸ்க் கமாண்டரா நான் வருவேன். ஸோ அது நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தட்ஸ் மை ரோல். ஓகே. சோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ பியூட்டியே என்னன்னா நான் இந்த லுக்ல இருக்க மாட்டேன். டோட்டலா இந்த லுக்ல இருக்க மாட்டேன். ஸோ இன்ஃபேக்ட் நான் படம் பார்த்தது வந்து நானும் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தரும் தான் வந்து படம் பார்க்க போயிருந்தோம்.
அவர் வந்து என் பக்கத்துலலாம் உட்காந்துருக்காரு. அவர் வந்து ஹீஸ் மை லைக் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எனக்கு ஃப்ரெண்டு. பட் அவர் என்ன ரெகக்னைஸே பண்ணல. ம். ஏன்னா டோட்டலா என் லுக்கே வேற மாதிரி இருக்கும். ஃபுல் க்ளீன் ஷேவ், மீசெல்லாம் அந்த பழைய டைப் மீசையில இருக்கும். நான் உங்களுக்கு அதை அப்புறம் போட்டோ காமிக்கிறேன். ஸோ அதனால ரெஸ்பான்ஸ்னா எனக்கு அதுதான் சந்தோஷமாவும் இருந்துச்சு. இப்போ நான் வந்து என்னை பார்த்துட்டு மச்சான் வந்திருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹைப்பர் ஆனாலும் சந்தோஷம் தான். பட் இந்த மாதிரி பீரியட் படம் பண்ணும்போது அந்த பீரியட் லுக்ல நம்மளை கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறதே அது ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி பார்த்தா என்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன தெரியல அவங்களுக்கு. நான் ஐ மீன் அந்த கேரக்டர் தெரியுது, ஆமா ஒரு கேரக்டர் வரும்னு சொல்றாங்க. ஆனா அது நான் தான் அவங்களால ரெகனைஸ் பண்ண முடியல. ஸோ அதனால அது ஒரு வகையில சந்தோஷமா தான் இருந்துச்சு. ரவி மோகன் அவர்களோட உங்களோட காம்போ அத பத்தி சொல்லுங்க. ரவி மோகன் சார் அவர் ஜெயம் ரவியா இருந்த டைம்ல இருந்தே நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அவர் கூட. இதோட எனக்கு ஒரு 4வது படம். ஃபர்ஸ்ட் டைம் நான் பூமியில தான் அவர் கூட ஒர்க் பண்ணேன். பூமியில இட் வாஸ் அ வெரி பிக் சீன், ரொம்ப இன்டென்ஸான ஒரு சீன் அது. ஸோ அந்த டைம்ல இருந்தே ரவி சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்துல பர்டிகுலரா பார்க்கும்போது சின்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவர் நெகட்டிவா பண்றாருன்னும் போது எனக்குமே வந்து ஒரு ஆர்வமா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் 3 படம் பண்ணும்போது அவர் ஹீரோவா தான் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஃபுல் ஆஃப் பண்றதுன்றது வந்து அதுல ஒரு பெரிய சேலஞ்ச் ரொம்ப இருக்காது. நீங்க நார்மலா வந்து பேசிட்டு போனாலே அது ஒரு மாதிரி பாசிட்டிவா தான் தெரியும். பட் அப்படி ஒரு ஹீரோவா பார்த்து இத்தனை நாளா பாசிட்டிவா இருந்த ஒரு மனுஷனை நீங்க நெகட்டிவா அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போனாதான் அதை வந்து நம்மளால நம்ப வைக்க முடியும். ஸோ என்ன பண்ண போறாரு இவர் எப்படி லுக்கா எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். நான் ஷூட்டுக்கு போகும்போதுமே ஃபர்ஸ்ட் டே நான் ஷூட்டுக்கு இறங்கி எனக்கு அவர் கூட தான் காம்பினேஷன்றதுனால ஃபார்ச்சுனேட்லி நான் நேரில் பார்க்கும்போது ஹி வாஸ் ஆல்ரெடி இந்த கேரக்டர். கொஞ்சம் அவருக்கு சீன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என் சீன் கூப்பிட்டாங்க. ஸோ அவர் ஆல்ரெடி அந்த மூட்ல இருந்தப்போ எனக்கு நேரில் பார்த்தோன்னே எனக்கு முடிவு பண்ணிட்டேன், ஓகே இவர் கண்டிப்பா இதை வந்து வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நமக்கு அந்த ஷார்ட்ல நீங்க வெறும் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னாலே அவர் மாதிரி மெனசிங்கா இருப்பாரு. இன்னைக்கு கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜிம்ல பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தாரு, ரவி சார் படம் ஃபுல்லா இருக்காரு, படம் ஃபுல்லா அவர் இருந்தாலே ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ ரவி சார் கூட ஒர்க் பண்ணது இட்ஸ் டிலைட் டு ஒர்க். ஓகே. அண்ட் ஆஃப் லேட் ரவி மோகன் அவர்கள் வந்து நிறைய ஃபிளாப்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் அவருக்கு ஆனா ஆன்டி ஹீரோவா பண்ணாலும் அவருக்கு எப்படி இருக்கும்? ஆஃப் லேட் ஃபிளாப் கொடுத்துருக்காருன்னு சொல்றீங்க. பட் எனக்கு ஐ டோன்ட் நோ அது எந்த அளவுக்கு அது இந்த ஃபிளாப்ன்ற டேர்முக்கு என்ன மீனிங் எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹி இஸ் பீன் ட்ரைங் ஹிஸ் ஹார்ட் அண்ட் சோல். லைக் எல்லா படத்துக்குமே அவரோட எஃபர்ட் என்ன போடணுமோ அதை போட்டு தான் இருக்காரு. பிகாஸ் நான் கூட இருந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு படத்துக்குமே ஐ மீன் லைக் தான் சொன்னேன் 3 படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட. 3 படத்துக்குமே அவர் எப்படி எஃபர்ட் போடுறான்றது நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு படத்தோட ரிசல்ட் வந்து ஹிட்டோ ஃபிளாப்போன்றது வந்து இட் மைட் பி ஒரு கமர்ஷியல் விஷயத்தை வச்சு நீங்க சொல்லுவீங்க. ஆனா ஒரு எஃபர்ட்ன்றது வந்து எல்லா படத்துக்கும் எல்லா ஹீரோஸும் விடுங்க, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு அவங்க போடுற எஃபர்ட் அவங்க ஹார்ட் அண்ட் சோலை போட்டு தான் பண்றாங்க. அந்த வகையில எனக்கு அவரோட மேபி ரீசெண்ட் டைம்ஸ்ல உங்களோட அந்த ஃபிளாப்ன்ற ஒரு டேர்ம்க்கு மீனிங் சொல்லணும்னா ஓரளவுக்கு கமர்ஷியலா பெருசா கிளிக் ஆகாத படங்களா இருக்கலாம். அது இந்த படத்துல மேபி அவருக்கு மாறும். பிகாஸ் இந்த படம் ஆல்ரெடி இப்பவே வந்து நம்பர்ஸ்லாம் பெரிய பெரிய நம்பர்ஸ் சொல்றாங்க, இவ்வளவு கலெக்ஷன். அது அபிஷியலா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து வரதா தான் நமக்கு தெரியும். பட் அகைன் திஸ் இஸ் நாட் அவுட் ரைட் ரவி சார் மூவி அண்ட் நாட் அவுட் ரைட் எஸ்கே சார் மூவின்னு தான் சொல்லுவேன். இட்ஸ் மோர் ஆஃப் அ சுதா காங்குரா மேம்ஸ் மூவி. ஸோ அதுல இவங்க 2 பேர் மெயின் கேரக்டர்ஸ் பண்ணிருக்காங்கன்னும் போது இது கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு ஹிட்டான ஒரு படமா இருக்கும் அவங்களோட கெரியர்ல, அவங்களோட சினிமோகிராஃபில. ஓகே. சுதா கொங்குரா மேமோட விஷன் என்னவா இருந்தது பராசக்தி படத்துக்கு? அவங்க ஷீ இஸ் வெரி கிளியர் அபவுட் வாட் ஷி வாண்ட். என்ன அவங்களுக்கு தேவைப்படுது, எனக்கு ஒரு ஆக்டர் கிட்ட இருந்து நான் என்ன எடுக்கணுன்றதுல வந்து ரொம்ப கிளியரா இருப்பாங்க. ஸோ எனக்கு நான் ஆடிஷன் டைம்ல இருந்தே வந்து ஐவ் சீன் அவங்களோட அசோசியேட்ஸ், கோ டைரக்டர்ஸ், அவங்க கூட இருக்கிற டைரக்ஷன் டீம் எல்லாருமே அவங்க விஷன் என்னன்றதை ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாந்தினின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து கேர் ஆஃப் தி ஆடிஷன். அவங்க ஆடிஷன் பண்ணும்போதே வந்து விக்கி இது கொஞ்சம் நீங்க இப்படி பண்ணிக்கோங்க, இப்படி பண்ணாதான் மேம்க்கு பிடிக்கும், இப்படி பண்ணாதான் மேம் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றத வந்து ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து என்கிட்ட வந்து ஃபீட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த வகையில ஷி இஸ் வெரி மெட்டிகுலஸ் இன் பிளானிங் திங்ஸ். எனக்கு ஒரு கேரக்டரும் இப்படிதான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வருவாங்க, தன்னோட பேரனை வந்து சுட்டு கொண்டுட்டாங்கன்ற ஒரு வலியோட வருவாங்க. அந்த பாட்டி அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஊர்க்காரங்க தான், அவங்க நடிகர்லாம் கிடையாது. பட் அந்த பாட்டிக்கு வந்து அவ்வளோ போய் பக்கத்துல பக்குவமா உட்காந்து, அம்மா இந்த மாதிரி உங்க பேரை இறந்துட்டாமா, இப்ப நீங்க இப்படி அழணுமான்னு சொல்லிட்டு எப்படி அழணுன்றதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு சுதா மேம் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஒரு 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 கனவாவே இருந்துச்சு எனக்கு. துறை போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த படத்துல நம்ம ஒர்க் பண்ணாமல் போயிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அதனால எனக்கு எப்படியாவது இந்த படத்துல ஒர்க் பண்ணணும்னு நினைச்சேன். அதே மாதிரி சுதா மேம் கூட ஒர்க் பண்ணேன். வெரி ஹாப்பி. ஓகே. ஸோ ஆல்ரெடி நீங்க சூர்யாவோட பண்ணும்போதும் இருந்ததுல சூர்யா பண்ணியிருந்தப்போ கதை என்னவாக இருந்தது? இல்ல கதையா பாத்தீங்கன்னா ஓவரால் எனக்கு தெரியாது என்ன கதையா இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. பட் சேம் ஸ்டோரி, பட் அதுல லேயர்ஸ் ஆஃப் இது வந்து கம்மியா இருந்திருக்கும். ஐ மீன் அதிகமா இருந்திருக்கும், வேற லேயர்ஸ் இருந்திருக்கும். ஸோ இப்போ எனக்குமே வந்து என்ன ரோல் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்கன்னா
இப்போ இவரு சென்னையில போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு, ஐ மீன் சாரி மதுரை நினைக்கிறேன். ஸோ அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காருன்னா நான் வேற ஒரு ஊர்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இப்போ 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 வந்துருக்கிற படத்துல பார்த்தீங்கன்னா இல்ல. அப்கோர்ஸ் ராணா டகுபதி சார், அப்புறமேலு நம்ம பேசில் ஜோசப் சார் இவங்கெல்லாம் படத்துல வராங்க. அவங்கெல்லாம் வேற வேற ஸ்டேட்ல இருந்து வர மாதிரி இருக்கு. பட் முன்னாடி வந்து நம்ம ஸ்டேட்குள்ளேயே இப்போ தஞ்சாவூர்ல இவன் பண்ணிட்டு இருக்கான், திருச்சியில இவன் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து மாத்திருக்காங்க நினைக்கிறேன். ஓகே. அண்ட் படத்துல நிறைய ரியல் கேரக்டர்ஸுமே வந்து இருந்தாங்க. கலைஞரா இருக்கட்டும், அண்ணா சாரா இருக்கட்டும். சோ இவங்கெல்லாம் வந்து இந்த ஆக்டர்ஸ் எவ்வளவு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுது? அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு லுக்கா சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கலைஞர் ஐயாவுக்கு வந்து குரு சுந்தரம் சார் பண்ணியிருக்காரு. அவரும் அழகா அந்த லுக் எப்படி இருக்குமோ அது கொண்டு வந்துட்டாரு. அப்புறம் அண்ணா சாருக்கு வந்து நம்ம சேத்தன் சார் பண்ணியிருக்காரு. சேத்தன் சாருக்குமே அந்த லுக் ரொம்ப அழகா கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் ஐ திங்க் வாய்ஸ் மாடுலேஷன் முதற்கொண்டு சேத்தன் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் இஸ் அ வெரி குட் டப்பிங் ஆர்டிஸ்ட் சேத்தன் சார். ஸோ அவர் அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஸோ ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேருமே பெரிய லெஜெண்ட்ஸ் இன் பாலிடிக்ஸ். அவங்களுக்கு வந்து மேபி ஸ்கிரீன் ஸ்பேஸா கம்மியா இருந்திருக்கலாம். பட் அவங்க வேலையை கரெக்டா ரெண்டு ஆக்டர்ஸுமே நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே. அண்ட் பராசக்தி வருமா வராதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலா இன்னும் இவ்வளவு தானே அடிப்பீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ நான் ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து. ஸோ நிறைய அடி அதெல்லாம் வாங்கியாச்சு. ஸோ ஓகே, இது இன்னொரு ஒரு அடி 30 தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் நம்மளோட ஒர்க் பார்த்து மக்களுக்கு தெரியதான் போகுதுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஸோ இட் டிட்ன்ட் அஃபெக்ட் மீ மச். ஓகே. அண்ட் பராசக்தில ஒரு மிகப்பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா, நிறைய மியூட் பண்ணிட்டாங்க, நிறைய தூக்கிட்டாங்க. சோ அது வந்து அங்கங்க சீன்ஸ் வந்து போகுதுன்னு நிறைய பேர் விமர்சனங்கள் வச்சாங்க. இது சென்சார் போர்டு இஷ்யூனாலதான் இப்படி நடந்ததா? அதான் சென்சார் இஷ்யூஸ்லயே 25 கட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பர்சனலா எனக்கு என்னோட சீன் நான் டப் பண்ணும்போது நான் பார்த்தப்ப எனக்கு இருந்த ஒரு இந்த கைண்ட் ஆஃப் எஃபர்ட்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு ஏற்படுத்தின ஒரு தாக்கம் இருக்கு இல்லையா, என் சீன் கொடுத்த தாக்கம் அது வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா படமா பார்க்கும்போது அந்த சீனோட தாக்கம் வந்து இட் வாஸ் டோட்டலி டைல்யூட்டட்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் ஸ்பெசிபிக்கலி அதுல ஒரு கட் வந்து என்னோட சீன்லயும் இருந்தது, சென்சார் போர்டில் கொடுத்த கட்ஸ்ல. ஸோ நம்ம வந்து அதை பிளேம் பண்ண முடியாது, இப்படி அவங்க கொடுத்துட்டாங்க பிளேம் பண்ண முடியாது. அது அவங்களோட கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ் இருந்ததுனால அவங்க பண்ண சொன்னாங்க, ஸோ பண்ணிட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த சீனா பார்க்கும்போது கொஞ்சம் அதோட இம்பாக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அது ஓவரால் படமா பார்க்கும்போதும் அங்க அந்த அந்த ஃபீல் இருந்துச்சு, எனக்குமே அந்த ஃபீல் இருந்துச்சு கொஞ்சம். ஐ வாஸ் டிசப்பாயிண்டட் இன் தட் பிட். என்னடா இந்த சீன் இன்னும் கொஞ்சம், என் சீன் பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு பெரிய ஒரு ஜாலியன்வாலாபாக் மசாக்கர் மாதிரி ஒரு மசாக்கர் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு சீன். அப்போ அந்த சீனை வந்து டப்பிங் பண்ணும்போது இட் வாஸ் லைக் a ஸ்லோ பேஸ், பொறுமையா வந்து ஒன்னு பண்ணுவாங்க. ஆனா படத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் பட்டு 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 நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது அந்த அந்த இம்பாக்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலன்னு ஃபீல் பண்ணேன். ஓகே. சோ அப்போ பொறுமையா பேட்ச் ஒர்க் பண்ணி தேவையான எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கலாமே, அப்பதான் பண்ணணும்ன்ற பிரஷர் எதுக்கு? இல்லையே, அப்படி பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஒரு விஷயம் இல்லைன்னா நீங்க வந்து அதை வந்து பேட்ச் ஒர்க் பண்ணி நீங்க அதை போஸ்ட் பண்ணிக்கலாம். இருக்கிற விஷயத்தை எடிட் பண்றதுக்கு பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ சிபிஎஃப்சில சொல்றாங்க இந்த சீன் வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம திருப்பி ரீஒர்க் பண்ணாலுமே அதே தான் நம்ம பண்ண போறோம். இப்போ ஒரு வேர்டு சொல்றீங்க, இந்த வேர்டை நீங்க மியூட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா திருப்பி நம்ம அந்த வேர்டை தான் இப்போ தீ பரவட்டம்னு தூக்கிட்டாங்க, இப்போ அதை நீதி பரவட்டம்னு மாத்திட்டாங்க. ஸோ வேர்டா நீங்க வந்து டப்பிங்ல மாத்துறது ரொம்ப ஈஸி. ஆனா நீங்க ஷூட் பண்ணி அதை காமிக்கணும்ன்றது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். அண்ட் அப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன்லயும் ப்ரெஷர் இருக்கும். அவங்க வந்து 4 பேருக்கு வட்டி வாங்கி தான் வந்து படத்தை எடுப்பாங்க. அப்போ வட்டிக்கு கட்ட வேண்டியது இருக்கும், டிலே ஆக. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல கலந்துருக்கு. ஸோ அதனால நம்ம அதுல அதை பத்தி பேசுற அளவுக்கு நாலேஜ் இல்லை எனக்கு. ஜனநாயகன் பராசக்தி மோத போகுதுன்றது மிகப்பெரிய ஒரு ஹைப்பா இருந்தது. சோ அதை நீங்க எப்படி பாத்தீங்க? எனக்கு இட் வாஸ் டோட்டலி மீடியா ட்ரிவன்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்போ ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்து அதை பத்தி வீடியோஸ் போடுறது, அதை பத்தி பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை சுத்தியே அதனாலதான் அது குளோரிஃபை ஆச்சுன்னு. சரி, ஒரு கேள்வி கேட்பேன். சிவகார்த்திகேயன் தான் இன்சிஸ்ட் பண்ணாரா ஜனநாயகனுக்கு அடுத்த நாள் இந்த படம் வரணும்னு? நீங்க என்கிட்ட கேட்டா எப்படிங்க? ப்ரொடியூசர்ட்ட கேட்கணும், இல்ல சுதாமன் கேட்கணும், இல்ல சிவா சார்ட்ட கேட்கணும். நானும் அவரு ஃப்ரெண்டா இல்ல பேட்ச்மேட்டா? ஸோ அகைன் அவருக்கு வந்து பர்சனல் என்ன சொல்றது, இது மூலியமா எனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தாருன்னா அது நீங்க அவர்கிட்ட கேட்டா மட்டும்தான் தெரியுமே தவிர நீங்க யார்கிட்ட கேட்டாலும் தெரிய போறது கிடையாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் தட். ஓகே. சோ
ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அண்ட் ஹெச் வினோத் கூடயும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஜனநாயகன் ட்ரைலர் பார்க்கும்போது இட் வாஸ் லைக் நிறைய அதுதான் பகவந்த் கேசரி மாதிரியே இருக்குன்னு ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து ட்ரைலர் பார்க்கும்போது ஓகே இது அதோட தழுவல் தான், அது எக்ஸாக்ட் ரீமேக்கா இல்ல அதை சுத்தி வேற ஏதாவது பண்ணிருக்காங்களான்றது நமக்கு இனிமே தான் தெரியும். பட் ஃபர்ஸ்ட் ட்ரைலர் பார்க்கும்போது நான் அதான் ஃபீல் பண்ணேன், ஓகே அப்போ வந்து இது வந்து ரீமேக் தான் போல. ஆனா அதையே வந்து ஒரு ஸ்கேலா பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ல இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஹெச் வினோத் சார் கூட நான் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே அவரு ஹீஸ் மோர் ஆஃப் ஐ வுடன் சே இட்ஸ் அ ப்ராப்பர் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் மூவி மேக்கர். அவர் வந்து அவர் படங்கள்ல ஒரு ஆஃப் பீட்டான ஒரு விஷயமும் இருக்கும் அவரோட ஓன் மூவிஸ்ல. இப்போ ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா சதுரங்க வேட்டை, அதுக்கப்புறமேலு தீரன், இது ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா அவரோட எலிமெண்ட்ஸ் சில விஷயங்கள் இருக்கும். பிங்க் கூட பாத்தீங்கன்னா ரீமேக் பண்ணும்போது மேற்கொண்ட பார்வை இங்க அவருக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியுன்றத சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணிருப்பாரு. டைலாக்ஸும் செம்மையா ப்ளே பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி கண்டிப்பா அவரோட பெஸ்ட் விஷயங்கள் இதுலயும் புல் ஆஃப் பண்ணிருப்பாரு. ரீமேக் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்ல வரீங்க? ரீமேக் ஸ்பெஷலிஸ்ட்னு கிடையாது, ஆனா ரீமேக் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து ரீமேக் இவங்க ரீமேக் தானே பண்றாங்க. இப்போ மோகன் ராஜா சார் மேல அது ஒரு கிரிட்டிசிசமா வச்சிருந்தாங்க, இவர் ரீமேக் தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் தனி ஒரு படம் எடுத்து எல்லாரும் மூஞ்சிலும் கடிய பூசினாரு. ஸோ தட் இஸ் a வெரி வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஒரு ரீமேக்கை வந்து நீங்க ரசிக்கக்கூடிய வகையில ப்ரெசென்ட் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க். அதை வந்து மோகன் ராஜா சார் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ இவர் நம்ம ஹெச் வினோத் சார் வந்து இனிமே தான் நான் நல்ல டேரக்டர்னு ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 படமே வந்து இட்ஸ் a கிளாசிக். ஸோ இப்போ வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல அண்ட் ஹீரோ சைட்ல இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லும்போது ஓகே பண்ணலாம்னு சொல்லி அவர் பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. அண்ட் சுதா மேம் செட்ல எப்படி? சுதா மேம் செட்ல அவங்க வெரி வெரி வைப்ரண்ட். சும்மா உட்காந்துருக்க மாட்டாங்க. அதான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு அம்மாவுக்கு உட்காந்து கிளாஸ் எடுத்தாங்க எப்படி இந்த சீன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஷில் பி வெரி மச். இப்போ நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே சில டேரக்டர்ஸ் மட்டும்தான் அவங்க ஃப்ரேம்ல வரக்கூடிய எல்லா ஆக்டர்ஸ்க்குமே பேசுவாங்க. மோஸ்ட்லி நான் ஒர்க் பண்ணதுல சில டேரக்டர்ஸ் எப்படின்னா அந்த மெயின் கேரக்டர்ஸ் ஹீரோ ஹீரோயின் இல்ல செகண்ட் பிரைமரி ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட மட்டும் தான் வந்து இது இதுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி இந்த ஜூனியர்ஸ் கிட்டலாம் போய் அவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் இந்த மேம் வந்து இவங்க ரொம்பவே அதுல ஒரு விஷயத்தையும் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு அதான் ஷில் பி வெரி வெரி பர்டிகுலர், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றதுல பர்டிகுலரா இருப்பாங்க. இப்போ எனக்குமே நான் என்னோட சீக்வன்ஸ் பண்ணும்போது என்னோட டயலாக் போர்ஷன் ஒன்றும் நான் பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஸ்பாட்லயே தனிக்கும் நான் ஆடிஷன் பண்ணி ஆடிஷன் ஃபுட்டேஜும் அவங்க பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் நேர்ல போய் அவங்க கிட்டயும் அவங்க சொல்லி காமிச்சு ஒரு ஆடிஷன் மாதிரி பண்ணி இது எல்லாமே நடந்தாலுமே அவங்களுக்கு தெரியுமா ஆல்ரெடி உங்களை செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம் சூர்யா மூவிக்கு? அந்த விஷயம் எனக்கு தெரியல. ஆனா நான் அதான் சொன்னேன் அக்ரிமெண்ட்லாம் நான் சைன் பண்ணிட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்பாட்டுக்கு வரும்போது திருப்பி அதே சீக்வன்ஸை எப்படி பண்ண போறீங்க பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல சில சில கரெக்ஷன்ஸ் தேவைன்னா அதுக்கும் சொன்னாங்க. ஸோ அதான் சுதா மேம் பொறுத்த வரைக்கும் ஷி வில் பி லைக் ரன்னிங் அரவுண்ட், அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க. இது அடுத்த என்ன அடுத்த என்ன அடுத்த என்ன ஓடிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட டிரெக்ஷன் டீம் வேற வெரி வெரி டேலண்டட் பேக். அவங்களுமே வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணணுன்றத ரெடியா வச்சிருப்பாங்க. ஸோ மேம்கான ஒரு ப்ரெஷரையோ டென்ஷனையோ வந்து டிரெக்ஷன் டீம் அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ எல்லா படமுமே ஒரு மெசேஜ் கொடுக்குங்க. ஸோ பராசக்தியிலேருந்து இது அம்சமா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? பராசக்தியில எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ எனக்கு வந்து தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். தமிழ் பற்றுடைய ஒரு பர்சன் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கமிங் ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸ் அதுக்கப்புறம் வர பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ்க்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதான் இப்போ இன்னொரு கூட சொன்னேன், ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொன்னது இப்போ ஹாப்பி திவாலி ஆயிடுச்சு. திவாலி தமிழ் கிடையாது, அது வந்து நார்த்ல இருந்து வர ஒரு விஷயம். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வாழ்த்துறாங்க. அந்த மாதிரி பசங்க வந்து அதை இப்போ என்ன சொன்னா என்ன இப்போ தீபாவளின்னு சொன்னா என்ன இப்போ இப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர இப்போ என்ன மாதிரி ஆள் கேட்டீங்கன்னா டேய் தீபாவளி சொல்லக்கூடாதா, தீபாவளி தான் சொல்லணும்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். அந்த எண்ணம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து மாறும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படம் பார்த்தாங்கன்னா ஓகே அப்போ லாங்குவேஜ்ன்றது இவ்வளவு முக்கியம். ஸோ லாங்குவேஜை வந்து நம்ம அழிச்சுட்டா நம்மளோட ஐடென்டிட்டியை அழிக்கிற மாதிரி தான். ஸோ அந்த ஒரு எண்ணம் வந்து இந்த படம் கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் பராசக்தி மேல ஒரு கான்ட்ரவர்சியும் வந்திருக்கு. என்ன அப்படின்னா தமிழ்நாடு யூத் காங்கிரஸ் ஸோ அவங்க வந்து இந்த படத்தையே வந்து பேன் பண்ணோம், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் எங்க லீடர்ஸை வந்து தப்பா காமிச்சிருக்காங்க அப்படின்லாம் வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து? ரவி சார் ஒரு இன்டர்வியூல வந்து இந்த மாதிரி எதுவும் கேட்பாங்க, எனக்கு தெரியாது நான் தூங்கிட்டேன் அப்படின்னு வச்சுருமா, அது மாதிரி எனக்கு தெரியாதுங்க, இதை பத்தி எனக்கு எதுவுமே கேள்விப்படலைங்க. அப்படியா? சரி, ஓகே. இவங்க டெல்லியில பொங்கல் செலிப்ரேஷனுக்கு அதுக்கு ரிப்ளை வேற கொடுத்திருக்காங்க சிவகார்த்திகேயன் ரவி மோகன். அப்படியா? தூங்கிட்டாங்க. சரிங்க. அண்ட் நீங்க வந்து நிறைய படங்கள் வந்து பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஆனா நிறைய எடிட்ல போயிடுச்சுன்னு என்ன மாதிரியான படங்கள்?
வலிமையில பண்ணியிருந்தேன். வலிமையில வந்து ரொம்ப போராடி எப்படியாவது அஜித் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணேன். அது வந்து ஒரு நெகட்டிவ் சீக்வன்ஸ். ரொம்ப நெகட்டிவா இருக்கும் அந்த சீக்வன்ஸ். ம். அதுக்குமே வந்து டப்பிங் டைம்லயே வந்து நான் யோசிச்சேன். சரி இது வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம மேல எல்லாருமே ஒரு மாரி என்னடா இவன் அப்படின்ற மாரி பார்ப்பாங்கன்ற மாரி நெனச்சுட்டு இருந்தேன். கடைசியில அது பார்க்கறதுக்கே வந்து அமையாம போயிடுச்சு. ஆ அதுக்கப்புறம் ஆ இதுல நம்ம ஸ்கெட்ச்ல ஒரு சீன் பண்ணியிருப்பேன். ஸ்கெட்ச் தீரன் அதிகாரம்லாம் வந்துருச்சு. ஆ தானா சேர்ந்த கூட்டம். தானா சேர்ந்த கூட்டம்ல நெறைய சீக்வென்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு ஒரு பாடமா இருந்துச்சு. நான் ஆரம்ப காலத்திலேயே வந்து ஓகே, இந்த இண்டஸ்ட்ரி இப்படிதான் போல. நம்ம என்னதான் நம்ம நடிச்சாலும், தியேட்டர்ல போய் பார்க்கும்போது நம்ம சீன் வந்திருந்தா தான் நம்ம அந்த படத்துல இருக்கோம். அப்படி இல்லன்னா நம்ம அந்த படத்துல இல்லன்றத வந்து அது எனக்கு ஒரு லேர்னிங்கா தான் இருந்துச்சு. அப்படி பார்த்தா லிஸ்ட் போட்டுட்டே இருக்கலாம். நெறைய படம் இருக்கு. எனக்கு நீங்க கேட்ட உடனே டக்குனு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஓகே. ஸோ இன்னைக்கு நெறைய பேர் வந்து ஆக்டிங்க்கு வரணும்னு வந்து ஆசைப்படுறாங்க. அண்ட் வைப்ரண்டா இருக்கு இந்த மீடியா இண்டஸ்ட்ரி. ஸோ யங் ஆர்டிஸ்ட்க்குலாம் நீங்க குடுக்குற டிப்னா என்ன சொல்வீங்க? குடுக்குற டிப்னா, இது ஒரு பேஷன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஆ எனக்கு வந்து நான் உள்ள வரும்போது, ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பெர்சன் இந்த மீடியா இண்டஸ்ட்ரி. என் ஃபேமிலில யாருமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஸோ நானா தான் எல்லாமே கத்துக்கிட்டேன். ஓ! இது இப்படிதான்றத கத்துக்கிட்டேன். இன்னைக்கு வரக்கூடிய பசங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்கு. பிகாஸ் ஆஃப் லைக் இப்ப என்ன மாரி ஆக்டர்ஸ், என்ன மாரி எனக்கு முன்னாடி வந்த ஆக்டர்ஸ் இவங்க எல்லாருமே நெறைய இன்டர்வியூஸ் குடுத்து, அதுல நெறைய இன்புட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஸ்கோப் இருக்கு. அப்படி நான் குடிக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, பேஷன்ஸ். நீங்க வந்து இம்மீடியட்டா நமக்கு வந்து கிடைச்சிரும். நமக்கு ஒரே படத்துல அப்படியே பெரிய லெவல்ல வந்துருவோன்ற மாரி யோசிக்காம, டேக் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். உனக்கு குடுக்குற வேலைய நம்ம கரெக்ட்டா பண்ணோம்னாலே, அது அடுத்தடுத்த வேலைகள நமக்கு வந்து சம்பாதிச்சு குடுக்கும். அப்படியே நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கும் போ முடியும் அப்படின்ற ஒரு பேஷன்ஸ் நம்ம வச்சுக்கிட்டோம்னா கரெக்ட்டா இருக்கும். ஓகே. அண்ட் பராசக்தி படம்னாலே நெறைய ரியோட்ஸ் இருக்கு. நெறைய போராட்டம் இருக்கு அந்த படத்துல. ஸோ இது ரியல் இதுல கலவரம் தூண்டக்கூடிய ஒரு படமா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, அ ஃபர்ஸ்ட்டு இது நடந்த ஒரு சம்பவத்த தழுவுன ஒரு படம் தான். ஸோ அந்த அந்த ரியார்ட் இதெல்லாமே ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் தான். அது அது காமிச்சு ஓகே இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்து தான் உங்க தமிழ வந்து இன்னைக்கு வந்து இப்படி நம்ம வந்து காப்பாத்தி வச்சிருக்கோம். அப்படின்னு பசங்களுக்கு வந்து மனசுல வந்து புகுத்தணுன்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த படத்த எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் எந்த வகையிலயும் வந்து நீங்க போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்ற படமே கிடையாது. படத்துல ரொம்ப நெறைய இடங்கள்ல சொல்லியாச்சு. இந்த படம் வந்து ஹிந்திக்கு எதிரான படம் படம் கிடையாது. ஹிந்தி திணிப்புக்கு எதிரான படம் அப்படின்றது தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அந்த ஒரு டிஸ்கஷனே இருக்காது. ஓகே. ஸோ 2026 உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்டார்ட் குடுத்திருக்கு வித் பராசக்தி. அண்ட் ஐ ஹோப் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல படங்கள், நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து அமையட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களோட நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்ஃபுல்லி நீங்க சொன்ன மாதிரி 2026 நல்லபடியா ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி அடுத்தடுத்து நெறைய இன்டர்வியூஸ் நெறைய படங்களுக்காக குடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நானும் நம்புறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த வானவில் டீம் அண்ட் எவ்ரிபடி வொர்க்கிங் இன் திஸ் கம்பெனி அண்ட் ஆல்சோ தி வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி பொங்கல். நன்றி. ஓகே. இவரோட இந்த கான்வர்சேஷன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சினி கார்னர் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப் ஃப்ரம் சினி ஸ்பாட். உங்களில் நான். டாடா.